வணக்கம் நண்பர்களே. பரபரப்பான தமிழ்நாடு அரசியல் சூழலை பத்தி பார்ப்போமா? விஜய் முதல்வர் ஆவாரா ஆக மாட்டாரா? என்னங்க இப்படி சொல்றீங்க? அதுக்கு தான் ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சிருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பெரும்பான்மையை அவர் எட்டலை. பெரும்பான்மை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி 234 234ல் சரியா பாதிக்கு மேல ஒரு தொகுதியை வெற்றி பெற்றாதான் பெரும்பான்மை. 117 சரி பாதி, அதுக்கு மேல ஒண்ணுன்னா 118 எம்எல்ஏக்கள் ஒரு நபருக்கு ஆதரவாக அவர் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்து அவங்க முதல்வராகலாம். இப்ப விஜய் அவர்களுக்கோ இருப்பது 108. அதுல விஜய் அவர்களை 2 தொகுதியில போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அதுல ஒரு தொகுதி கட்டாயமா ராஜினாமா பண்ணிதான் ஆகணும். அப்போ 107. அப்போ இன்னும் எத்தனை பேர் வேணும்? 11 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது. அந்த 11 எம்எல்ஏக்களுக்கு 5 பேர் காங்கிரஸில் இருந்து வந்துவிட்டார்கள். மீதி இருக்கிற அந்த 6 பேர் யார்? அந்த 6 பேர் வந்தாதான் முதல்வர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா இல்லை. முன்னாடி சில ஊர்ல திரு வாஜ்பாய் அவர்களே பெரும்பான்மைக்கு கம்மியா இருந்து முதல்வரான கதைலாம் இருக்கு. கர்நாடகத்துல நடந்திருக்கு, நார்த் சைடு நிறைய நடந்திருக்கு. அதாவது ஆளுநர் அவர்கள் பெரும்பான்மைக்கு கீழே இருந்தாலும் நீங்க முதல்வர் ஆகிட்டு சட்டமன்றத்தில் உங்க பெரும்பான்மையை நிரூபிங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல 118 பேரோட சிக்னேச்சரை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் என்ன பண்றாரு? இந்த 2வது வழியில போறாரு. அதாவது ஆளை காட்டிட்டு நீங்க பொறுப்பு ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா விஜய் அவர்கள் கேட்கறது என்னன்னா, எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் முதல்வர் ஆகிட்டு சட்டமன்றத்தில் என்னோட பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன். அந்த பெரும்பான்மை அப்படின்னா என்னன்னா, ஒரு நாளில் சட்டமன்றத்தில் ஒரு நாளில் சொல்லி அந்த நாளில் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் வருவாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. இந்த ஆட்சி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க. அதில் 118 எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக கொடுத்தா அந்த ஆட்சி தொடரும். இல்லாத பட்சத்தில் அந்த ஆட்சி கவிழும். இதுதான் அந்த நடைமுறை. இப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அந்த 6 பேர் யார் வருவாங்க, அடுத்த 6 எம்எல்ஏ விஜய் அவர்களுக்கு யார் வருவாங்க அப்படின்றது தான் இங்கே $1,000,000 கொஸ்டின். ஸோ ஏன் வரமாட்டாங்க? அதான் மீதியெல்லாம் நிறைய ஜெயிச்சிருக்காங்களே, அவங்க ஏன் வரமாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரு பேரும் பெரிய கட்சிகள். சரி, புது கட்சியோட போனால் எப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. சரி, மீதம் இருக்கிற கட்சிகள் வரலாம் அல்லவா அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் சில பேருக்கு அழைப்பு விடுக்கல, சில பேருக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. சரி, அழைப்பு விடுத்தவங்க ஏன் யோசிக்கிறாங்கன்னா, அது அவங்க தனிப்பட்ட காரணம் நிறையா இருக்குது. ஆனால் இந்த 2 பேரும் கட்சியிலிருந்து 6 பேர் தானே தேவை, அவங்கள யாரையாவது கூப்பிட்டுக்கலாம்ல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதுதான் முடியாது. அங்கே என்னன்னா, ஆன்டி டிஃப்ளெக்ஷன் லா அப்படின்னு ஒன்று இருக்குது. கட்சி தாவல் தடை சட்டம் 1985 10th ஷெட்யூல்டு 10வது அட்டவணைப்படி ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. என்னன்னா, ஒரு கட்சி